ஒரு 350 ரன் அடிக்க மாட்டீங்களாடா? ஒரு 350 ரன் அடிச்சா குறைஞ்சாடா போயிருவீங்க. நான் ஆக்சுவலா ஃபீல் பண்ணேன் கைஸ். ஒரு 350 ரன் அடிச்சிருந்தா கிங் வந்துட்டு அசால்ட்டா தன்னோட 3rd செஞ்சுரி போட்டு போய்கிட்டே இருந்திருப்பான். நிறைய பேர் வந்துட்டு விராட் கோலி வந்து பிளாட் பிச்சில் தான் அடிப்பாரு அப்படின்னு 2017-18 எடுத்து பாருங்கடா. 6 மேட்ச் ஓடிஐ சீரிஸ் சவுத் ஆப்பிரிக்கால வச்சு ஆடுன என் தலைவன் 3 செஞ்சுரியா எல்லா மேட்சுமே அட்டி. என்ன சுமன் கில் நினைச்சிட்டீங்களாடா பிளாட் பிச்சில் வச்சு மட்டும்தான் இவர் ஆடுவார் அப்படின்றதுக்கு? கத்துக்கங்கடா யங்ஸ்டர்ஸ்லாம் கோலி கிட்ட இருந்து எப்படி ஆடணும்னு. சவுத் ஆப்பிரிக்கன் கோச் சொட்டத்தலையன் மண்டே எங்க கொண்டு போய் இப்ப வைக்க போறாரு அப்படின்னு தெரியல. குனிஞ்சுக்கிட்டே நடந்தாரு இன்னைக்கு, ஃபுல்லா குனிஞ்சுக்கிட்டே போனாரு. குவிண்டன் டிகா கட்டிக்கும் போதெல்லாம் தலைமை சட்டையை கலந்து பறக்க விட்டுட்டு இருந்தான் இன்னைக்கு. மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் தலைவனை கண்ணிலே காணும். அதாவது கௌதம் கம்பீர் வந்து ரொம்ப வருத்தப்பட்ட மாதிரி இருந்துச்சு இந்தியா ஜெயிச்சதுக்கு. என்னடா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கானுங்க அப்படின்னு. நம்ம டீம் ஜெயிச்சதுக்கு நம்ம கோச்சே வருத்தப்படுறாரு. என்ன நம்ம பாட்டுக்கு ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு வைத்தறிச்சல் அலைஞ்சிட்டு இருக்காரு விராட் கோலி. ரோஹித் சர்மா ஃபார்ம்ல இருக்கிறத பார்த்துட்டு இது எப்படி தெரியுமா இருக்கு? வெஸ்ட் இண்டீஸ்ல ஒரு கூத்து போயிட்டு இருக்குது. இந்த டேரன் சாமி கோச்சா இருக்கிறதுனால வெஸ்ட் இண்டீஸ் வந்துட்டு தோத்துக்கிட்டே இருக்கிறதுனால திடீர்னு ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டேரன் சாமிக்கு நம்பவே முடியாது. பேய் மாதிரி பார்ப்பான் டேரன் சாமி. என்ன ஜெயிச்சிட்டமா, உண்மையிலே ஜெயிச்சிட்டமா, சத்தியமா ஜெயிச்சிட்டமா அப்படின்ற மாதிரி தான் டேரன் சாமி உட்கார்ந்துருப்பாரு. அதே மாதிரி தான் கௌதம் கம்பீர் இந்த 3 ஓடிஐ மேட்ச் உட்கார்ந்துருந்தான். என்ன ஜெயிச்சிட்டமா அப்படின்ற மாதிரி வருத்தத்திலே உட்கார்ந்துருந்தாப்ல. பட் நான் ஏற்கனவே சொன்னது இதுதான் கௌதம் கம்பீர்கிட்ட. ஐயா இங்க பாருங்க, உங்களுடைய பிளான் வந்துட்டு விராட் கோலி ரோஹித் சர்மா இருக்கானா இல்ல அவங்க வந்துட்டு 2027 ஓடி வேர்ல்ட் கப் வர விளையாடுறத நம்ம பார்ப்போம் எப்படி விளையாடுறாங்கன்னு அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. உன்னுடைய எண்ணமே எப்படி இருந்துச்சு? இவங்க வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணாட்டி நாங்க தூக்கிடுவோம் அப்படின்றதான் உன் புத்தியா இருந்தா. அப்ப என்ன சொல்ல வர நீ இதுல இருந்துட்டு? அவங்க நல்லா விளையாடக்கூடாது எப்படியாது அப்படின்றதான் உன் எண்ணமே. பார்த்தா எல்லாத்தையும் தப்புன்னு ப்ரூவ் பண்ணிட்டானுங்க. பார்த்தல கோலி ஃபயர 3 மேட்ச் ஆடுறான். அதாவது சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு ஒரு கார்டு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க விராட் கோலி. அவன் விளையாடுறத ரசிச்சு பவுலர்ஸ்லாம் அழாத குறைதான், என்னடா இந்த அடி அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, ஜெயஸ்வால் நான் சொன்னேன்னா எஸ்எஸ்வி ஜெயஸ்வாலுக்கு சான்ஸ் கொடுங்க, அவன் ப்ரூவ் பண்ணுவான் அப்படின்னு. நான் இன்னொரு விஷயமும் சொன்னேன் எஸ்எஸ்வி ஜெயஸ்வாலை பத்தி. இந்த ஒரே ஒரு டெஸ்ட் ஃபார்மேட்ல வச்சு மட்டுமே அவனை தள்ளிடாதீங்க, அவனோட எபிலிட்டிஸ் எல்லாமே போயிரும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நம்ம வந்து ஸ்டார்டிங்ல அது கொஞ்சம் நம்ம பார்த்தோம். எஸ்எஸ்வி ஜெயஸ்வால் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தா. ரோஹித் சர்மாவே வந்துட்டு தம்பி கொஞ்சம் ஆடு, ரொம்ப டொக்க வைக்காத அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 50 போட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கான்பிடென்டாவே விளையாட ஆரம்பிச்சான். அதுக்கு தட்டு ரொம்ப தொசுக்கிட்டு இருந்தான். ஏன்னா அவன் மேலேயும் ஒரு ப்ரெஷர் இருக்கு. ஏன்னா இதுதான் அவன் வந்துட்டு ஒரு லாஸ்ட் ஓடிஐ மேட்ச் எனக்கு தெரிஞ்சு விளையாடுவான்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த சுமன் கில் பையன் வந்துருவான், எதுவும் சொல்ல முடியாது. சுமன் கில் வந்துட்டு என்னதான் இருந்தாலும் ஓடிஐல வந்துட்டு சூப்பரா விளையாடுவான். பட் ஜெயஸ்வால்ட்ட நான் வந்து சொல்றது இதுதான், ஜெயஸ்வால் வந்து T20 ஃபார்மேட்ல இறக்கி விடுங்க, எல்லா ஒயிட் பால் ஃபார்மேட்லயும் இறக்கி விடுங்க. வெறும் ரெட் பாலுக்கு அவனை வந்து தள்ளிடாதீங்க அவனை. அதுக்கப்புறம் அவனோட எபிலிட்டிஸ் எல்லாம் போயிடும். ஏன்னா இதுக்கு முன்னாடி KL ராகுல்னு ஒருத்தர் இருந்தாரு சரியா. இப்ப இருக்கிற KL ராகுல் இவரும் ஒரு காலத்துல இப்படிதான் இருப்பாரு. T20 வந்துட்டா KL ராகுல்னா அடிச்சு பொழந்து எடுத்துருவான். இப்பதான் அபிஷேக் சர்மா அப்படிலாம், அப்பெல்லாம் KL ராகுல் அப்படிதான் விளையாண்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனை டெஸ்ட்ல போட்டு, டெஸ்ட்னு சொல்றதை விட அவனை வந்து இந்த பொசிஷன் மாத்தி விட்டு தான் கெடுத்துட்டாங்க. அந்த பொசிஷன், இந்த பொசிஷன், லாஸ்ட் பொசிஷன், மிடில் பொசிஷனை மாத்தி டெஸ்ட் ஃபார்மேட்ல போட்டு அடிச்சு அவனுடைய ஃபார்மே வந்துட்டு லக்னோக்கு போனதுக்கு அப்புறம் அப்படியே ஒரு டெஸ்ட் ஸ்டைல் பேட்ஸ்மேன்லயே ஆட ஆரம்பிச்சிட்டான். ஒரு மாதிரி டிஃபென்சிவ் மோட்லயே ஆட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு முன்னாடி இந்த 2016 போயிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஒரு KL ராகுல் இருப்பான். அவர் வந்துட்டு லேட்டா தான் வருவாரு. அப்ப வருவான் பாருங்க, பீஸ்ட் மாதிரி விளையாடுவான். அந்த KL ராகுலும் சரி, பஞ்சாப்ல இருக்கிற KL ராகுலும் சரி, அதெல்லாம் ஒரு வியாடான KL ராகுல். இப்ப இருக்கிற பசங்க வந்துட்டு ஆஹா KL ராகுல் எவ்வளவு ஒரு காமான மேன், எவ்வளவு அழகா பேசுறாரு அவரு அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. பழைய KL ராகுலை பத்தி உங்களுக்கு தெரியல. அபிஷேக் சர்மா எல்லாம் ஆட மாட்டான். நம்மளால இந்த ஆடுறதே ஒரு மாதிரி செக்ஸியா இருக்கும். அடிக்கிற ஷாட்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்மளால அப்படி விளையாடுவாரு. அது மட்டும் இல்ல, ஒரு யுகமே கழிச்சு டாஸ் ஜெயிச்சிருக்கோம். டாஸ் ஜெயிக்கும் போது என் மூஞ்சில் அவ்வளவு சந்தோஷம்டா. ஏன்னா தலைவன் இன்னைக்கு பீச்சாங்கையில டாஸ் போட்டு டாஸ் ஜெயிச்சோன்னா எல்லாருக்கும் சந்தோஷம், ஆடியன்ஸ்க்கு சந்தோஷம். ஆடுறான் ஹர்ஷித் ராணாலாம் ஒரு பக்கம் கூத்தாட்டம் ஆடுறான். அந்த ஆட்டம் பவுமாக்கே வந்துட்டு சிரிப்பு வந்துட்டு, டானே கொஞ்சம் சிரிச்சிட்டாரு. அவர் வந்து ரியாக்ட் பண்றதே பெரிய விஷயம். அவர் வந்து என்ன காமெடி பண்ணாலும் மனுஷன் சிரிக்கவே மாட்டாரு. டானே லைட்டா ஸ்மர்க் பண்ணிட்டாரு டானே. ஸோ டாஸ் ஜெயிச்சதுனாலதான் எனக்கு ஏதோ நம்ம ஜெயிச்சோமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. டிகாக் அடிக்கும் போதெல்லாம் செத்தாண்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. டிகாக் திடீர்னு பேயடி அடிக்க ஆரம்பிச்சிட்டான், காட்டான், வீச ஆரம்பிச்சிட்டான். இஷான் கிஷனும் குவிண்டன் டிகாக்கும் கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரே ஸ்டைல்ல தான் ஆடுவானுங்க. வச்சு சுத்துவானுங்க, டாப் டிப்புன்னு பறக்க விடுவானுங்க.
தப்பு என்ன தெரியுமா பண்ணிட்டானுங்க, மார்க்ரம மேல இறக்கி விட்டுருக்கணும். இந்த ரிக்கல்டன் வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுறான். பவுமாக்கு அப்புறமாவது மார்க்ரம் வந்திருக்கணும். அதுவும் இல்ல, பிரெட்ஸ்கிக்கு அப்புறம் தான் மார்க்ரமே கொண்டு வந்தாங்க. அது தப்பு. ரொம்ப வந்துட்டு மார்க்ரம பின்னாடி கொண்டு வந்துட்டாங்க. அவெல்லாம் மேல ஆடக்கூடிய ஆளு. கொஞ்சம் பவுமா வந்துட்டு அதை கொஞ்சம் கரெக்டா பண்ணியிருந்தனா கொஞ்சம் அவங்க சேஃபா இருந்திருப்பாங்க. ஆனா நம்ம பவுலிங் வந்துட்டு இன்னைக்கு சூப்பரா இருந்துச்சு. போன மேட்ச்ல வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம், செகண்ட் ஓடிஐ ரிவ்யூல என்ன சொல்லியிருந்தோம்னா, பவுலிங் வந்து ரொம்ப மட்டமா போட்டானுங்க. ஆனா டியூவும் ஒரு பெரிய ஃபேக்டரா இருந்துச்சு அப்படின்னோம். உண்மைதான். இன்னைக்கு வந்து மேட்ச்ல அவ்வளவு ஒன்றும் டியூலாம் இல்ல. பிரசித் கிருஷ்ணாலாம் இன்னைக்கு சூப்பரா போட்டான். ஆனா லாஸ்டா பாத்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா வந்து 100 போடுறதுக்கு துடிச்சிட்டு இருந்தான். 10 ஓவர்ல நான் எப்படியாவது 100 கொடுத்துட மாட்டானா அப்படின்னு அழுதுகிட்டு இருந்தான். ஆனா இப்ப வந்துட்டு பவுலிங் இன்னைக்கு சூப்பரா போட்டான். ஸ்டெம்பை கலட்டி கொடுத்துட்டான். சொல்ல போனா அவனும் சரி, குல்தீப் யாதவ்லாம் ஸ்டார்டிங்ல விக்கெட் எடுக்கல, டைட்டா போட்டுட்டு இருந்தான். பட் எண்டிங்ல டபட விக்கெட் குவிச்சிட்டு போயிட்டே இருக்கான். அவன் பாட்டு 4 விக்கெட் போயிட்டான். பட் ஹர்ஷ்தீப் வந்து டைட்டா போட்டான். அவனும் சரி, ஹர்ஷித் ராணாவும் ஓரளவு டீசெண்டா தான் போட்டாங்க. ஹர்ஷீப் வந்து இந்த ஸ்டார்டிங்ல ரிக்கல்டன் விக்கெட் எடுத்தது ஒரு பெரிய பிளஸ் ஆயிட்டு. அவன் எப்படி சொல்றதுன்னா, ஹர்ஷ்தீப் சிங் வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா, இந்த T20யும் சரி, அவனை வந்து கொஞ்சம் ப்ரெஷர் போட்டா எனக்கு ஏதோ நல்லா போடுவான் அப்படின்னு தோணுது. அவனை வந்து அப்படியே விட்டுட்டனா ஒரு மாதிரி ஈஸியா எடுத்துக்கிட்டு அவன் பாட்டுக்கு ஃப்ராங்கா போடுற மாதிரி எனக்கு தோணுது. மற்றபடி இல்ல, திலக் வர்மாவை கொண்டு வந்தாங்க. ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் வந்து பதட்டத்திலே ரன் அவுட் ஆறான் அப்படின்றதுனால திலக் வர்மா உள்ள கொண்டு வந்தாங்க. வந்து அவனை பவுலிங் போட விட்டாங்க. எதுக்குன்னு தெரியல, வச்சு சாத்திட்டான். குவிண்டன் டிகாவும் சரி, பிரெட்ஸ்காவும் சரி, மாறி மாறி அடிச்சாங்க அவனை பிடிச்சி, திலக் வர்மாவை பிடிச்சி. நல்லா இருந்துச்சு. பட் என்ன பிரச்சனைனா, அவன் மட்டும்தான் விளாண்டான். அவன் பவுமா, டிகாக்கு பவுமா அண்ட் வேற யாரு, டெவால் பிரேவிஸ் மட்டும் தான் விளாண்டா. மீதி எல்லாருமே கொஞ்சம் 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 அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் வந்துட்டு அவனுங்க குவிண்டன் டிகாக்கு அடிக்கு இன்னைக்கு 350 அப்படின்ற மாதிரி இருந்தேன். சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் பிடிக்கும் போது ஐயோ எப்படியாவது 300 அவனை அவுட் ஆக்கிடணும் அப்படின்னு இருந்தேன். 270 அவுட் ஆனாலும் ஹாப்பியா இருந்தேன், அப்பா இந்தியா ஜெயிச்சிருவாங்கன்னு. ஆனா கோலி வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சேன்னா எனக்கு வந்துட்டு கொஞ்சம் சேடா இருந்துச்சு. ஒரு 350 அடிச்சிருக்கலாமடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. கோலி வந்தான் பாரு இன்னைக்கு, கோலி அடிச்ச 6, அந்த நோ லுக் 6 அடிச்சான் பாரு, காமிக்கிறான். நான் வந்துட்டு தம்பி பிரவிஸ்லாம் நீங்க இப்பதான் பாத்துட்டு இருக்கீங்க, நாங்க அப்பவே இருந்திருக்கோம், நான் எந்த ஷாட் வேணாலும் நான் ஆடுவேன்டா அப்படின்ற மாதிரி தலைவன் இன்னைக்கு லேண்டுட்டு இருக்கான் உட்காந்துட்டு. மற்றபடி ரோஹித் சர்மாவும் சரி, ரோஹித் சர்மாலாம் இன்னைக்கு சாத்திட்டான் ஓப்பனிங் வந்துட்டு. ஜெய்ஸ்வால் தான் கொஞ்சம் ஸ்லோவா லேண்டா. ஏன்னா எனக்கு புரியுது அவனுடைய ஃபீலிங் வந்துட்டு, அவன் ஏதாவது ப்ரூவ் பண்ணணும் இல்லையா. அவன் வந்துட்டு சும்மா வந்துட்டு ஒரு 20 ரன் அடிச்சுட்டு போனான், ஒரு குயிக் ஸ்டார்ட் கொடுத்துட்டு போனான் அப்படின்னு சொன்னா அது நல்லா இருக்காது. வந்து ஏதாவது ஒரு இது பண்ணிட்டு போனோம்ல. அவன் வந்ததுக்கு ஒரு செஞ்சுரி போட்டுட்டு காமிச்சிட்டான். நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், ஜெய்ஸ்வாலை பத்தி சொன்னேன், அவனை இறக்கி விடுங்க. சுமன் கில், ருத்ராஜை விட அவன் வந்துட்டு நல்ல ஒரு டேலண்டடான ஒரு பிளேயர் தான். என்ன கொஞ்சம் கரிஸ்மா கம்மியா இருக்கும். சுமன் கில்லுக்கு வந்துட்டு இந்த ரொம்ப இந்த இதை வந்து ஓவரா கூட்டி விடுறாங்க. ஜென்சி ஆள் பார்க்க வந்து ஹேண்ட்ஸமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சுமன் கில்ல வந்து ரொம்ப கரிஸ்மாட்டிக் ஆக்கி விட்டுறாங்க இவங்களே வந்துட்டு பில்டப் கொடுத்துட்டு. பட் ஜெயஸ்வால் வந்துட்டு உண்மையிலேயே சூப்பர் டேலண்டடான பிளேயர். அவன் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நான் சொல்றது ஒண்ணுதான், T20 ஸ்குவாட்ல அவனெல்லாம் கொண்டு வர பாருங்க. T20 வேர்ல்ட் கப்புக்கெல்லாம் அவெல்லாம் நல்லா ஆடக்கூடிய ஆளு. தேவையில்லாம அந்த சுமன் கில்ல T20க்குள்ள கொண்டு வந்து இந்த வைஸ் கேப்டன் அவர் தான் வந்துட்டு ஃபியூச்சரு அப்படின்னு விராட் கோலி மாதிரி நாங்க புஷ் பண்ண போறோம் அவரை. அதெல்லாம் பண்ணீங்கன்னா காமெடி ஆயிரும் எனக்கு தெரிஞ்சலாம். மற்றபடி நம்ம வந்துட்டு சீரீஸ் ஜெயிச்சிட்டோம். இந்த கேவலமான ஒரு டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சிட்டு இந்த மேட்ச் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. எனக்கு ஒரே ஒரு வருத்தம், ஒரு கிரிக்கெட் ஃபேனா என்ன வருத்தம் எனக்கு அப்படின்னா, ஒரு 5 மேட்ச் ஓடிஐயா இருந்திருந்தா நான் இன்னும் கொஞ்சம் ஜாலியா இருப்பேன். பாத்தீங்களா 3 மேட்ச் எப்படி இருந்துச்சு? போர் அடிச்சுச்சா உங்களுக்கு? போர் அடிச்சுச்சா? ஃபர்ஸ்ட் மேட்ச் சூப்பரா இருந்து, செகண்ட் மேட்ச் போர் அடிச்சுச்சாக்கும், சூப்பரா இருந்து செகண்ட் மேட்ச்லாம். சவுத் ஆப்பிரிக்காவே ஜெயிச்சாலும் செகண்ட் மேட்ச் சூப்பரா இருந்து, தேர்ட் மேட்சும் செமையா இருந்து. எனக்கு இன்னும் ஒரு 2 ஓடிஐ இருந்திருந்தா நல்லா இருக்குமே தோணுது. ஏன் வந்து ஓடிஐ குறைச்சிக்கிட்டே இருக்கீங்க? வெறும் 3 ஓடிஐ தான். நான் உண்மையிலே T20 பார்த்து போர் அடிச்சிட்டேன். நான் சொல்லிடுறேன், எங்க போனாலும் T20 தான் இருக்கு. என்ன நடக்க போகுது T20ல? எல்லாம் காட்டா மாதிரி வீச போறீங்க, அதுதான் நான் நடக்க போகுது. ஒரு பேஷண்டா வந்துட்டு ஒரு கிரிக்கெட்டை பாக்குறதே மிஸ் பண்றேன் நான் லைட்டா. அதனால கொஞ்சம் பிரிங் பேக் மோர் ஓடிஐஸ், அதான் நான் சொல்றேன். முன்னாடிலாம் பார்க்க நல்லா இருக்கு, இப்பெல்லாம் 3ஓட எனக்கு இது முடியும் போது எப்படி தெரியுமா இருக்கு? ஏதோ ஒரு சீரியஸ் வந்து முடிச்சோன்னு ஒரு ஃபீலிங் வரும் தெரியுமா? என்னடா அதுக்குள்ள முடிஞ்சிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருந்துச்சு. பட் பரவாயில்ல, KL ராகுல் கேப்டனா இருந்து ஜெயிச்சுட்டு, கௌதம் கம்பீர் ஏதோ பண்ணி ஜாலியா இருந்துகிட்டாரு, தப்பிச்சிட்டான் விடுங்க. பட் சவுத் ஆப்பிரிக்கன் கோச் சிரிப்பண்டா, நல்லா மூஞ்சி முன்னாடி வந்து ஒன்னெல்லாம் பார்த்து சிரிப்பண்டா சொட்ட தலையன். மற்றபடி ஆஷஸ்ல வந்துட்டு ஒரு கூத்துல, ஆஷஸ் பத்தி நான் வந்துட்டு நாளைக்கு வீடியோ போடுறேன். எனக்கு தெரிஞ்ச ஆஷஸ் நாளைக்கு முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன், 4th டேயோட முடிஞ்சிரும் நினைக்கிறேன். நான் ஒருத்தர் வந்து செஞ்சுரி எல்லாம் போட மாட்டாரு ஆஸ்திரேலியால அப்படின்னு சொன்னேன். அந்த செஞ்சுரி போட்டுட்டாரு. அதுக்கு வேற நான் சமாளிக்க வேற செய்யணும். அதை வந்துட்டு நான் ஆஷஸ்க்கு வந்து தனி வீடியோ போடுறேன். ஆஷஸ் இந்த டே முடிஞ்சோன்னு எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பரா போயிட்டு இருக்குது. இதுதான் நான் எதிர்பார்த்தேன். ஆஷஸ் வந்து நல்லா இருக்குப்பா. 2 நாள்ல முடிஞ்சிருமோன்னு நினைச்சு பயந்துட்டு இருந்தேன்.
4th டே வர போகுது, அப்படியே ஒரு 5th டே வர போனா நல்லா இருக்கும்னு தோணுது. பட் எனக்கு தெரிஞ்சு போகாதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கே முடிச்சு போட்டுருவானுன்னு நினைக்கிறேன். அதை பத்தி நான் நாளைக்கு வீடியோ போடுறேன். மற்றபடி பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்ல ஒரு கூத்து நடந்துட்டு இருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் தோத்துருன்னு நினைச்சேன். டெஸ்ட் மேட்ச் நடந்துட்டு இருக்கு, எத்தனை பேருக்கு தெரியல. வெஸ்ட் இண்டீஸ் தோத்துருன்னு நினைச்சேன், பார்த்தா டிரா ஆக்கிட்டானுங்க. ஜஸ்டின் கிரீவ்ஸ் வந்து 200 அடிச்சிட்டான், ஹோப் 100. அந்த சைடு சும்மா சொல்லக்கூடாது, ரச்சன் ரவீந்திராவும் சரி டாம் லேத்தம் 2 பேரும் 140 170 அந்த மாதிரி அடிச்சிருக்கானுங்க. யாராவது இந்த மேட்ச் பார்க்கலன்னா போய் பாருங்க, நல்லா இருந்துச்சு உண்மையிலே. வெஸ்ட் இண்டீஸ் செமையா விளாண்டாங்க, 2 டீமுமே நல்லா விளாண்டாங்க. அன்எக்ஸ்பெக்டட் வெஸ்ட் இண்டீஸ் வந்துட்டு இந்த மாதிரி டிரா பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கல. மற்றபடி கிரிக்கெட் கொஞ்சம் பீக்கா இருக்கு கைஸ். கொஞ்ச நேரத்துக்கு இந்த 19th அக்டோபர் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிரிக்கெட் வந்து கொஞ்சம் பீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. எங்க பார்த்தாலும் ஒரு மாதிரி பிரகாசமாவே இருக்கு. கிரிக்கெட்டா அப்படின்ற மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி பீக் ஹாப்பினஸா இருக்கு. ரோஹித் சர்மா அடிக்கிறான், விராட் கோலி அடிக்கிறான், எல்லாமே நடக்குது. நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பழைய பவுலர்ஸ்னா கொஞ்சம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும். முகமது சிராஜ், இந்த பும்ரா கூட நீங்க விட்டுருங்க. சரி, பும்ரா வந்துட்டு அவங்க ஏதோ இன்ஜுரி ஆயிடக்கூடாது, T20 வேர்ல்ட் கப் வருது அப்படின்லாம் வச்சிருக்கீங்கன்னு தோணுது. ஏன் ஷமி கூட்டு வரலாமா? அதாவது நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, பவுலிங் ஆப்ஷன்ஸே வேற இல்ல அப்படின்ற மாதிரியே இருக்கு. அப்படிதான் இருக்கு, ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் வேற யாருமே இல்ல. என்னதான் டீம்ல வந்து பிரசித் கிருஷ்ணா, ஹர்ஷித் ராணா, ஹர்ஷீப் சிங் 3 பேர் தான் இருக்காங்க. இந்த 3 பேர் நல்லா போடாட்டி இந்த 3 பேர் தான் எடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுக்கு ரீசன், இன்னொரு ரீசனும் இருக்குது. வேற எக்ஸ்ட்ரா ஓடியும் இல்ல. ஒரு 2 ஓடி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம். வெறும் 3 தான் இருக்கு அப்படின்றதுனால நமக்கு வெளியே வச்சுட்டு அந்த பிளேயருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. நான் இதனாலதான் வந்துட்டு 5 ஓடியை கொண்டு வாங்க அப்படின்ற, அப்பதான் நல்லா இருக்கும் கிரிக்கெட் பாக்குறதுக்கு. இது ஒரு மாதிரி குயிக்கா முடிஞ்ச மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 ஓடி இருந்தாலும் ஒரு ஐகானிக்கா இருக்கும்ல. சரி, இப்படி இது ஒரு மெமரபிள் ஆரம்பிச்சிடுறா. இது ஒரு மெமரபிள் சீரீஸா வந்துட்டு எனக்கு அமைஞ்சிருச்சு. சொல்ல போனா செம்ம ஹாப்பியா இருந்தது. இந்த 3 ஓடியை பாக்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு விராட் கோலி ஃபேனுக்கு விராட் கோலி மேல இவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தலையம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. 2 பேரும், ரோஹித் சர்மாவும் சரி விராட் கோலியும் சரி ஆடுறானுங்க அந்த மாதிரி. அப்ப நமக்கு பார்க்கும்போது இன்னொரு 2 மேட்ச் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும்ல. ஸோ அதான் இன்னைக்கு வந்துட்டு மேன் ஆஃப் த மேட்ச் வந்து ஜெய்ஸ்வாலுக்கு தான் கொடுத்தாங்க. நான் பிரசித் கிருஷ்ணாவுக்கு போவாங்கன்னு நினைச்சேன், பட் ஜெய்ஸ்வாலுக்கு கொடுத்துட்டாங்க. ஏதோ பிளேயர் ஆஃப் த சீரீஸ் ஆஃப்கோர்ஸ் விராட் கோலி தான், தலைவன் தான். சரி, நான் வந்து 350 போட்டிருந்தா நல்லா இருக்குன்னு தோணுச்சு. சரி, இன்னொரு செஞ்சுரி போட்டு முடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருந்திருப்பான் அப்படின்னு நினைச்சேன். பட் பரவாயில்ல, ஆஷஸ் ஒரு சைடு சூப்பரா போயிட்டு இருக்கு. நல்லா இருந்து ஆஷஸ் வந்துட்டு சொல்ல போனா நல்லா இருந்து. அதை பத்தி நான் வந்து நாளைக்கு போடுறேன். நாளைக்கு ஆஷஸ் முடிஞ்சிச்சுன்னா நாளைக்கு போடுறேன், நாளை கழிச்சு முடிஞ்சிச்சுன்னா நாளைக்கு கழிச்சு நான் போடுறேன். அது மட்டும் இல்ல, நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே guys, and see another video and remember it, always be on top. Cheers.